இவள்தான் அந்த கதாநாயகனின் பாட்டு. இவள்தான் அந்த கதாநாயகனின் பாட்டு. இந்த கதையின் கதாநாயகி வெயிலாள் அம்மையார். இவளுக்கு இது குடிசை அல்ல, கோவில். தான் அணைகாக்கும் 2 பேரர்களும் மனிதர்கள் அல்ல, தெய்வம். இதோ இவர்கள் இங்கே வாழப் போகிறார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து வாழ்வோம். ஆம், நாமும் அவர்களோடு சேர்ந்து வாழ்வோம். கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, தம்பி என்ன எழும்பல்ல? தம்பி என்னைக்கு எந்திரிச்சுமா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால என்னைக்கு கட்டில இருந்து குதிச்சிருக்கா? ராத்திரி பூரா தூங்கணும். பகல் பூரா தூங்கணும். நாளாடி பையனுக்கு இதே வேலையா போச்சுலே. ஆத்தா, அவனை திட்டாத. நாம 2 உரை சாப்பிடுறது அவனால தான். சரி, தம்பி எழுப்பு. என்னைக்கு அவனை தொலைச்சாங்களோ நானே இருந்து அவன் சிரிச்சதே இல்லையா. மனுஷார்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போ தம்பி தம்பி தேவராஜ் கூட பிறந்தவன் இல்லப்பா. இருந்து வந்த கிழக்கி கொள்ளைய சுமந்துட்டு வந்தா. புத்தி சுவாசனை இல்லாதவா. பிள்ளைய கட்டு போட்டு அவ போய் சேர்ந்துட்டா. ஆனா அந்த பச்சை பூ மேல இறக்கப்பட்ட உங்க அந்த பிள்ளைய எடுத்து தான் பிள்ளையா நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா. அவனுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா அந்த பையன் தெரியாத மாதிரியே தன்னைத்தானே ஏற்றிக்கிட்டு தனக்குள்ளே ஒளி கொடுக்கிற தேவா என்னைக்கு அந்த அந்த ஆதிலிங்கத்துக்கிட்ட வேலை பார்க்கானே அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ மட்டும் ஏதாவது ஒரு வேலைக்கு போனேன்னு வைய, அவன் கைய கால உடைச்சி வீட்டுக்குள்ள போட்டு பஞ்சு விட்டான். நீ வேலைக்கு போக மாட்டேங்கிய. நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. உனக்கே அழுத்து போ. ஆண்டவனுக்கே
தம்பி ஹாப்பி பர்த்டே. அத்தா கிட்ட கேட்டு அவன் மயங்குவா, நான் மயங்க மாட்டேன். எனக்கு கடவுளும் கிடையாது, சாத்தானும் கிடையாது.